அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் டெல்லியில் வசிக்கிறாரு நம்ம தமிழ். போன வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா அவர் மும்மொழி கொள்கையை பற்றி ஒரு பதிவு போடுங்க சார். நாங்களாம் இங்கே மொழி தெரியாமல் இங்கே கஷ்டப்பட்டிருக்கோம். இங்கே தான் நாங்களும் தமிழர்கள் இங்கே டெல்லியில் வாழுறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். நான் பார்த்தேன். அவருக்காக தான் அந்த வேலு என்ற அந்த அவருக்கான ஒரு பதிவு இது. மும்மொழி கொள்கை என்பது என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மும்மொழி கொள்கை அதாவது நம்ம படிக்கும்போது தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சில ஸ்கூலில் இந்த தமிழ் இல்லைன்னா ஹிந்தி எடுப்பாங்க. நிறைய பேர் நார்த் இந்தியன்லாம் இங்கே படிக்கும்போது நம்ம படிக்கிற காலத்தில் நம்ம தமிழ் படிப்போம், அவங்க தமிழ் வேணாம் ஆப்ஷனில் இருக்கும். இப்போ மும்மொழி கொள்கை அப்படி என்று இதில் நிறைய கருத்து இருக்குது, வேறுபாடு இருக்குது, நிறைய அரசியலுடைய சூழ்ச்சிகள்லாம் இருக்குது. இப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். வட மாநிலத்தில் 2 மொழி கல்வி தான் இருக்குது, இருமொழி கொள்கை கல்வி தான் இருக்குது. இங்கே மட்டும் மத்திய அரசு இந்த கல்விக்கான நிதியும் தர மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் நிறைய பேர் போராட்டம் இது போன்ற பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ நம்மளுக்கான ஒரு பதிவு என்ன, நம்ம இந்த சேனல் வாயிலாக என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன். இது அரசியலோ வேறு எதுவும் இல்லை. அரசியலை பற்றி பேசணும் எனக்கு பயமும் கிடையாது, பேசினாலும் பேசுவேன். இருந்தாலும் என்னுடைய கருத்தை தான் நான் பற்றி பேச போகிறேன். இதில் டெல்லியில் டெல்லி தமிழ் எஜுகேஷன் அசோசியேஷன் என்ற ஸ்கூலில் 3 மொழி கல்வி இருக்குது. அதாவது தமிழ், இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. இந்த 3 மொழியை எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும். இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம படிக்கும்போது ஒரு ஃபண்டமெண்டல் தமிழோ ஹிந்தியோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதன் பிறகு நீங்கள் இருமொழி கொள்கையாக மாற்றிடுறாங்க. அதே போல் தமிழ்நாட்டுக்கு இருந்தால் போதும். ஆனால் மொழிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தெந்த மொழியை நம்ம கற்றுக்கிறது நல்லது தான். நிறைய மொழிகள் நம்ம கற்றுக்கணும். நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய டிகிரி வாங்கணும் கூட ஆங்கிலத்தில் பேசுறது கஷ்டமாக இருக்குது. அப்போ மொழிகள் கற்றுக்கினா தான் ஒரு இடத்துக்கு போய் பெரிய பெரிய இடத்துக்கு போய் சேர முடியும். தவிர மொழிகள் நிறைய பேர் கற்றுக்கணும். அதுதான் அந்த இலக்கு. என்னென்னா ஃபண்டமெண்டலை பற்றி நம்ம பேசுகிறோம். ஃபண்டமெண்டல் நமக்கு அனைத்து மொழியும் தெரியணும். அதாவது நம்மளுடைய பிள்ளைகள் இல்லை நம்ம யாராச்சும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்கணும் எல்லாருக்குமே ஆசை. அப்போ அவங்களுக்கு இங்கிலீஷு ஒரு இந்தியாவை நம்ம ஆளும்போது அனைத்து மொழியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்தி மட்டும் நான் சொல்ல, அதை ஃப்ரெஞ்சு படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம், எதோ ஒன்று படிக்கலாம். அடுத்த மாநிலத்தில் போய் நம்ம பண்ணும்போது ஒரு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சால் நம்ம அந்த இடத்துல நம்ம பேச முடியும். அதே போல் ஒரு ஐஏஎஸ் இன்டர்வியூ எடுக்கும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பீப்புள் தான் இருப்பாங்க. அப்போ ஒரு ஃபண்டமெண்டல் தேவைப்படுது. என்னுடைய கருத்து வரைக்கும் என்னன்னா, இந்தியை திணிக்கக்கூடாது, மும்மொழி நீங்கள் ஹிந்தி படிக்கணும்னு அவங்க சொல்லலை. அதாவது 3 மொழி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. 3 மொழியில் நீங்கள் எதோட எடுத்துக்கலாம். அதை நான் என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு 5ஆம் வகுப்பு வரையும் நீங்கள் மும்மொழி கொள்கையை படிச்சுட்டு 6ஆம் வகுப்பு நம்ம எதோட நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. அதே போல் நிறைய தமிழர்கள் நம்ம இங்கே வாழறோம். தமிழ் அழிக்க முடியாத ஒரு மொழி. அதாவது பல ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி தோன்றிய மொழி. அதை யாராலையுமே அழிக்க முடியாது. ஆனால் நம்ம அனைத்து மொழியும் கற்றுக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், எந்தெந்த மொழியில் நம்ம கற்றுக்கணும், அடுத்த கட்ட வளர்ச்சி. அது சில அரசியல் சூழ்ச்சி காரணமாக இதை மட்டும் தான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே படிக்கிறாங்க. ஃப்ரெஞ்சு படிப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க. நம்மளை மாதிரி இருக்கிற மக்களை இதை மாதிரி சொல்லி பிரிவினை ஏற்படுத்துகிற சூழல் நடக்குது. என்னுடைய கருத்துப்படி மும்மொழியை கற்றுக்கலாம். அது 5ஆம் வகுப்பு வரை கற்றுட்டு 6ஆம் வகுப்பு இருமொழி கொள்கை ஃபண்டமெண்டல் எல்லாருக்கும் தெரியணும். அது ஹிந்தி படிக்கணும் கிடையாது, மலையாளம் படிக்கணும் கிடையாது, எந்த ஒரு மொழியாச்சும் நம்ம கற்றுக்கிறது நல்லது தான் என்னுடைய கருத்து. அது டெல்லி வசிக்கக்கூடிய வேலு அவருக்கு தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.